பண்ணாங்கன்னா கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறது தான் நம்மளுடைய முதல் கோரிக்கை அப்படின்னு சொல்லி அதற்காக இன்றைக்கு போராடி கொண்டு வருகின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு பொறுத்தவரை எல்லா தரப்பு மக்களையும் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கையோடு அம்மா அவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி இந்த சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சொல்லுங்க. இலங்கை தமிழர்கள் நலன் சார்ந்து அதுக்காக அது இலங்கை தமிழர்களுடைய நலன் சார்ந்த தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் கொண்டு வைக்கப்பட்ட எல்லா 1,76,000 தமிழர்களை கொண்டு குவித்தது, ஆயுதங்கள் வழங்கியது, ரேடார் கருவிகளை வழங்கியது யார் என்று கேட்டால் உலகத்திற்கே தெரியும், இன்றைக்கு மத்திய சர்க்கார், மன்மோகன் சிங் சர்க்கார். ஆனால் இன்றைக்கு 48,000 கோடி ரூபாயை மத்திய சர்க்கார் நான் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறேன் என்று சொன்னால், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? நீங்கள் வாழ்க்கையை கொன்று குவித்து விட்டதற்கு பிறகு நீ மாலை போட்டா என்ன, மண்ணல்லி போட்டா என்ன, எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு காமன்வெல்த் நாடாடி அந்த மாநாடு அங்க நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் நினைச்சார் நாம இதெல்லாம் நான் தான் நல்லவா அப்படின்றது மாதிரி கொண்டு வந்தார். ஆனால் இலங்கை தமிழர்களுடைய அந்த உயிர் போன உயிர், அதாவது நாம் இறந்ததற்கு பிறகு இந்த உடம்பு தான் இந்த மண்ணை தின்னும். ஆனால் நம்முடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள், சக்திகள் இந்த உலகத்தில் அழிவதே கிடையாது. ஆக இந்த 1,76,000 மக்களினுடைய உயிர்கள் அவர்கள் எப்படி சுட்டார்கள், கைகளை பின்னால் கட்டி கொண்டு சுட்டது, இந்த உயிர்கள் எல்லாம் ராஜபக்ஷ பதில் சொல்ல வேண்டும். ஏன் காமன்வெல்த் நாட்டில் எதிர்பார்க்கவே இல்லை டேவிட் காமரோன் யாழ்ப்பாணத்திற்கு சென்று பார்ப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பா இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக தமிழர்கள் அளவில் அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தினது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டசபையில ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதுதான் கண்டிப்பா. ஆக இதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் தான். அதன் வழி பார்க்கிற போது இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு விஷன் 2023 முன்னேறு நம்மளுடைய எதிர்காலத்தில் நாம் வளர வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு பெரும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளும் உயர்ந்த நாடுகள் தான். ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் சுகாதார தலைநகரமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது, அறிவு சார்ந்த தலைநகரமாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் தலைமை இன்றைக்கு அம்மாவின் தலைமை நடக்கிற இந்த அரசு தான் காரணம் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா பாத்தீங்கன்னா சார், மத்திய சர்க்காரோட அந்த தவறான பொருளாதார கொள்கைகள்லாம் விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு மாநில அரசாங்கமா ஒரு ஷாக் அப்சர்வரா மக்களுக்கான அந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிறைய திட்டங்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகள், அதே மாதிரி அந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அதை பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பண்ணை பசுமைகள் முன்னாடி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பயணம். இப்ப சிற்றுந்துன்னு ஒன்று விட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசி இருந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா டீசல், பெட்ரோல் விலைகளை இஷ்டம் போல் உயர்த்திக் கொள்ளுங்கள். மாதம் உயர்த்த மாதம் 15 நாளைக்கு ஒரு தடவை ஏற்றிக் கொள்ளுங்கள். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க மக்கள் எப்படி போனா என்னன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, அரசாங்கம் இருக்கும்போது, என் தமிழக மக்களை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் மினி பேருந்து உள்ள விட்டு இந்த பாத்தீங்கன்னா 5 ரூபாய் டிக்கெட் மினிமம் ஃபேர், மேக்ஸிமம் ஃபேர் 9 ரூபாய் டிக்கெட். மத்திய அரசு தொடர்ந்து விலையேற்றம் இது மாதிரி இருந்தாலும் என் மக்களை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன். அதுதான் ஒரு மேஜரான ஒரு திட்டம். அந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ராமபுரம் எம்ஜிஆர் கார்டன் இருக்கு இல்லையா, அங்க இருந்து போறதுக்கு உள்பக்கமா கிட்டத்தட்ட ஒரு 13-14 சாலைகள் இருக்கு. இங்க இருந்து மக்கள் மெயின் ரோடுக்கு வரணும்னா, இன்னைக்கு அந்த ஆட்டோவை கொடுத்துட்டு வரணும்னா சில நடுத்தர மக்கள், கீழ் நடுத்தர மக்கள் எல்லாம் வரது கஷ்டம். தினம் அதை கொடுத்துட்டு போறோம்னா ரொம்ப கஷ்டம் ஆபீஸ் போறவங்க. சோ ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. இந்த சமயத்துல என்ன ஆகுனா, இன்னைக்கு நான் ஆஃப்டர் அந்த மினி பஸ் ஓப்பனிங் அப்புறம் அங்க போய் அந்த சர்வே மாதிரி எடுத்துட்டு சில பேர்கிட்ட நிற்கும் கேட்கிறேன், நான் எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 40 ரூபா கொடுக்கணுங்க. நாங்க அந்த ரயல நகர்ன்ற இடத்துல இருந்து அந்த மெயின் ரோடு வரணும்னா, இன்னைக்கு நான் டெய்லி கொடுத்தேன் 40 80 ரூபா ஒரு நாளைக்கு. 30 நாளைக்கு போட என்ன ஆச்சு கணக்கு? இன்னைக்கு எனக்கு 5 ரூபாய் கொடுத்தா எனக்கு மெயின் ரோடு வந்துடுறேன். ஸோ எங்கெல்லாம் ஆக்சஸிங் இல்லாத இடமா இருக்கோ, அந்த ஆக்சஸிங் இருக்க இடத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன், இன்டர்ஃபேஸ். இது மூலமா என்ன ஆகுதுன்னா, மெயின் ரோடுக்கு நான் வந்துடுறேன். இப்ப போடுறதுக்கும் நான் வந்துடுறேன், ராமபுரத்துக்கும் வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 50 வழித்தடங்கள் கொடுக்கும்போது இன்னும் அடுத்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ பொதுமக்கள் நலனை கருதி இதுவும் பண்ணிருக்காங்க. பண்ணை பசுமை புரட்சி திட்டம் பாத்தீங்கன்னா இவ்வளவு விலைவாசி கம்மியாவா? நாமளும் என்ன ஆகும்னா, எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதோ இல்லைன்னா ஒரு விழாக்கள் ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டா இந்த பூ விலையும் அந்த பண்ணை காய் விலையும் ஏறிடும் கிலோ வந்ததுன்னு. அங்க போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, எப்படிங்க தோட்டத்துல வந்து டக்கு நீங்க டேரக்டா வருது. ஸோ தேர் இஸ் நோ மீடியேட்டர் இல்ல. அப்ப என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதுல இருந்து அவங்களோட மார்ஜின் போக நேரம் அதுக்கு வந்துறதுனால இந்த பண்ணை பசுமை புரட்சி திட்டத்தை இந்த இவங்க ரெகுலரா கொண்டு போய் இவங்க த்ரூ அவுட் பண்ணானா உண்மையிலே இது மக்களோட பொருளாதாரத்தை பாதிக்காம
சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் நோ நீட் டு வரி, வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூன்றதை அவங்க வந்து ஆணித்தரமா சொல்றாங்க. இது ஒரு உதாரணமா ஃபீல் பண்றேன். அது முதலமைச்சர் எடுத்துள்ள பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களால இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழகம் கண்டிப்பாக வரும் என்று நன்றாக தெரிகிறது. 100%. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.